மகர ராசிக்காரங்க இந்த ராகு கேது பயிற்சியில என்ன மந்திரமெல்லாம் சொன்னா அவங்களுக்கு சுபிட்சம் விளையும், மகிழ்ச்சி விளையும், நோய் நொடிகள் தீரும் அப்படின்னு பார்க்க வேண்டியது. மகர ராசிக்கு 2ல் ராகு 8ல் கேது கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானங்கள் தான். நல்ல வேளையாக 2ல் உள்ள ராகுவை குரு பகவான் பார்வையிடப் போகிறார் மே 11 இருந்து. ஆனால் 8ல் வரக்கூடிய கேது பகவான் குரு பார்வையின்றி இருக்கிறார், சுபகிரகங்கள் பார்வையின்றி இருக்கிறார். அதனால நீங்கள் என்னென்னலாம் எதிர்பார்க்கலாம்? முதல்ல 2ல் வரக்கூடிய ராகுவினால் உங்களுடைய வார்த்தை பிரயோகங்களில் பிழைகள் ஏற்பட்டு அவைகள் குரு பகவான் அருளால் சரி செய்யப்படும். உங்களுடைய கல்வி மேம்பாட்டில் ராகு பகவானால் தடைகள் ஏற்பட்டு குரு பகவானுடைய பார்வையினால் அவைகள் சரி செய்யப்படும். உங்களுடைய தனவரவில் ராகு பகவானால் தடைகள் ஏற்பட்டு பின்னர் குரு பகவானால் சரி செய்யப்படும். அதே சமயத்தில் உங்களுடைய 8ல் உள்ள கேது பகவானால் நீங்கள் விஷக்கிருமிகளினுடைய பாதிப்பிற்கு ஆளாகலாம். விஷ வண்டுகள் தாக்குதல், சிறு சிறு பூச்சிகள் தாக்குதல், தெருநாய்கள் தாக்குதல், எல்லா விதமான விஷக்கடிகளிலிருந்தும் நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். உணவு பழக்க வழக்கங்களில் எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவு வழக்கங்களையே சாப்பிட வேண்டும். வெளியிடங்களில் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். இதெல்லாம் இந்த ராகு கேது பயிற்சி காலங்களில் எல்லா மகர ராசிக்காரங்களும் பின்பற்ற வேண்டியவை. சரி, இதையெல்லாம் பின்பற்றுவதற்கு நீங்கள் எந்த பகவானுடைய அருளை நாட வேண்டும்? இதற்கு நீங்கள் தன்வந்திரி பகவானுடைய மந்திரத்தை சொல்ல வேண்டும். வார்த்தை பிரயோகங்களிலும் கல்வி மேம்பாட்டிலும் சிறந்து விளங்குவதற்கு சப்த கன்னியருள் பிராமி என்ற சப்த கன்னிகை தேவதையினுடைய மந்திரத்தை சொல்ல வேண்டும். இவைகளுடன் சேர்ந்து ராகு பகவானுடைய காயத்ரி மந்திரத்தையும் கேது பகவானுடைய காயத்ரி மந்திரத்தையும் சொல்லி வந்தால் அவர்களுடைய அருளினுடைய கடாட்சத்தை பெற வேண்டும். இப்போ முதலில் தன்வந்திரி பகவானுடைய காயத்ரி மந்திரம். ஓம் ஸ்ரீ பகவதே வாசுதேவாய தன்வந்திராய அமிர்த கலச கஸ்தாய சர்வாபய விநாசனாய திரைலோக நாதாய ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே நமக. ஓம் ஸ்ரீ பகவதே மேலான கடவுளாக விளங்குபவரே, வாசுதேவன் என்ற நாமத்தை உடையவரே, தன்வந்திரி என்ற சிறப்பு பெயரை உடையவரே, அமிர்த கலசத்தை கையில் ஏந்தி கொண்டு இருக்கக்கூடியவரே, சர்வ தீங்குகளிலிருந்தும் எங்களை காத்து அருள் செய்யக்கூடியவரே, 3 லோகங்களின் நாயகனாக விளங்குபவரே, மகாவிஷ்ணு என்ற நாமத்தை உடையவரே, உம்மை போற்றி பணிந்து வணங்குகிறோம். தேவர்களுக்கு அந்த தேவாமிர்தத்தை வழங்குவதற்கு உதவி செய்து எப்படி அவர்களை காத்தருளினாயோ அதை போல சகல நோய்களில் இருந்தும் எங்களை காத்து அருள் புரிவீராக என்பதுதான் என்னுடைய பொருள். ஓம் ஸ்ரீ பகவதே வாசுதேவாய தன்வந்திராய அமிர்த கலச கஸ்தாய சர்வாபய விநாசனாய திரைலோக நாதாய ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே நமக. இதுதான் அந்த மந்திரம். பின்னர் வார்த்தை பிரயோகங்களிலும் கல்விகளிலும் தடைகள் ஏற்படாமல் இருப்பதற்காக சப்த கன்னியரில் பிராமி மந்திரத்தை சொல்ல வேண்டும். ஓம் பிரம்ம சக்தியை வித்மகே தேவர்நாய தீமகி தன்னோ பிராமி பிரஜோதயாத். ஓம் பிரம்ம சக்தியை வித்மகே பிரம்ம சக்தியினுடைய அம்சமாக விளங்கி கொண்டு இருப்பவர்களே, மேலான கடவுளாக தேவதையாக விளங்கி கொண்டு இருப்பவளே, உம்மை போற்றி பணிந்து வணங்குகிறோம். எனக்கு ஞானத்தை அளிப்பீராக. ஓம் பிரம்ம சக்தியை வித்மகே தேவர்நாய தீமகி தன்னோ பிராமி பிரஜோதயாத். அடுத்து ராகுவினுடைய காயத்ரி மந்திரம். ஓம் நாகத்வஜாய வித்மகே பத்மகஸ்தாய தீமகி தன்னோ ராகு பிரஜோதயாத். நாக வடிவினை உடையவனே, தாமரை கொடியை கையில் வைத்திருக்க கூடியவனே, ராகு பகவான் என்ற திருநாமத்தை உடையவனே, உம்மை போற்றி பணிந்து வணங்குகிறோம். எம்மை காத்து அல்புரிவீராக. அடுத்து கேது பகவானுடைய காயத்ரி மந்திரம். ஓம் அஜ்வத்வஜாய வித்மகே சூலகஸ்தாய தீமகி தன்னோ கேது பிரஜோதயாத். குதிரை கொடியை கையில் ஏந்தி இருக்கக்கூடியவனே, சூலத்தையும் கையில் வைத்திருக்கக்கூடியவனே, கேது என்ற திருநாமத்தை உடையவனே, உம்மை போற்றி பணிந்து வணங்குகிறோம். எம்மை காத்து அருள்புரிவீராக. ஆக இந்த மந்திரங்களை எல்லாம் நீங்கள் காலையிலும் மாலையிலும் தவறாது எவ்வளவு நேரம் சொல்ல முடியுமோ சொல்லிக் கொண்டிருக்கலாம்.
மற்ற நேரங்களிலும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் மனதுக்குள் எண்ணிக்கொண்டிருக்கலாம். இந்த தன்வந்திரி காயத்ரி மந்திரம் மிகவும் முக்கியமானது. உங்களுடைய விஷ ஜந்துக்களில் இருந்தெல்லாம் உங்களை காத்தருளும். ஏனென்றால் அமிர்த கலசத்தை கொடுத்து தேவர்களை எல்லாம் காத்தருளியவன் அந்த தன்வந்திரி பகவான். அதனுடைய மந்திரம்தான் இது. அந்த தன்வந்திரி பகவானுடைய காயத்ரி மந்திரத்தையும், பிரம்மியினுடைய காயத்ரி மந்திரத்தையும், ராகுகேதுனுடைய காயத்ரி மந்திரத்தையும் கருத்துடன் சொல்லி வர உங்களுக்கு எல்லாம் சுபமாகும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை.